உங்கள் வீட்டு சமையலறையை நீங்கள் எப்போதாவது கூர்ந்து கவனித்திருக்கிறீர்களா? அதாவது அங்கே ஒரு எழுதப்படாத விதி இருப்பதை பார்க்கலாம். உணவுப் பொருட்கள் எல்லாம் ஒரு பக்கமும் மருந்து பொருட்கள் இன்னொரு பக்கமும் ரொம்பவே கவனமாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கும். ஆமா, சர்க்கரை, உப்பு, மசாலா பொருட்கள் எல்லாம் ஒரு அடுக்குல இருக்கும். ஆனால் இருமல் மருந்துகள், களிம்புகள், டானிக்குகள் எல்லாம் முற்றிலும் வேறொரு இடத்தில் இருக்கும். சரியாகச் சொன்னீர்கள். ஒன்றுக்கொன்று தொடர்பே இல்லாதது போல ஒரு தெளிவான எல்லைக்கோடு அங்கே இருக்கும். ஆனால் இந்த இரண்டு எல்லைகளையும் உடைத்தறியும் ஒரு தங்க நிறத்திலான பிசுபிசுப்பான ஒரு பொருளைப் பற்றி நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? ஓ, நீங்கள் தேனை பற்றி பேசுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். அதை சமையலுக்கான பொருளாக பார்ப்பதா இல்ல ஒரு மருத்துவ பொருளாக பார்ப்பதா என்ற குழப்பம் பலருக்கும் இருப்பது இயல்புதான். ஆமாம், மனிதர்களின் வரலாற்றில் அது இரண்டு உலகங்களுக்கும் சொந்தமானதாகவே இருந்து வந்திருக்கிறது. கண்டிப்பா. உணவாகவும் மருந்தாகவும் அது பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் எதைப் பற்றி பேசப் போகிறோம் என்றால், உங்கள் நாவிற்கு இனிப்பை தரும் அதே தேன் பற்றியதுதான். நாம் வழக்கமாக வாசிக்கும் கட்டுரைகளில் தேன் நல்லது, உடலுக்கு சிறந்தது என்று மேலோட்டமாக படித்திருப்போம். ஆமாம், எல்லோருக்குமே அது தெரியும். ஆனால் இன்று நாம் அலசப்போகும் குறிப்புகள் தேனை வெறும் இனிப்பாக பார்க்காமல், அதன் மூலக்கூறு அளவில் அது என்னவாக இருக்கிறது, எப்படி வேலை செய்கிறது என்பதை மிக நுணுக்கமாக பேசுகிறது. இதற்காக நம்மிடம் ஒரு விரிவான மருத்துவ கட்டுரையும் சுத்தமான தேன் வாங்குவதற்கான 8667686836 என்ற ஒரு நேரடி தொடர்பு என்னும் தரவுகளாக உள்ளன. இது மிகவும் சுவாரஸ்யமான தலைப்பு. இங்கு ஆச்சரியமூட்டும் விஷயம் என்னவென்றால், தேனின் குணாதிசயங்களை முழுமையாக புரிந்து கொள்வது நமது ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு அவசியம் என்பதுதான். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சர்க்கரை என்றாலே பொதுவாகவே நமக்கு ஒருவித பயம் வந்துவிடுகிறது, இல்லையா? ஆமாம், இன்றுள்ள வாழ்க்கை முறையில் சர்க்கரை ஒரு வில்லனாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் தேனும் இனிப்பானதுதான். அப்படி இருக்கும்போது இது மட்டும் எப்படி உடலுக்குள் வேதியியல் ரீதியாக செயல்பட்டு நன்மையை அளிக்கிறது? தேனில் குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸ் உள்ளதாக கட்டுரை கூறுகிறது. மற்ற இனிப்புகளிலிருந்து இது எப்படி மாறுபடுகிறது? இதை புரிந்து கொள்ள நாம் முதலில் கார்போஹைட்ரேட்டுகளின் கட்டமைப்பை பார்க்க வேண்டும். நாம் வழக்கமாக சாப்பிடும் உணவுகளில், அதாவது அரிசி அல்லது சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளை சர்க்கரையில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகள் மிகவும் சிக்கலான கட்டமைப்பை கொண்டவை. சிக்கலான கட்டமைப்பு என்றால் உடல் அதை எப்படி எடுத்துக்கொள்ளும்? உடல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. உடல் அதை ஜீரணித்து சிறுகுடலில் வைத்து அந்த சங்கிலியை உடைக்க வேண்டும். அதன் பிறகே இரத்தத்தில் சர்க்கரையாக கலக்கச் செய்ய முடியும். ஓ, அப்போ இந்த செரிமானச் செயல்முறைக்கு அதிக நேரமும் நமது உடலின் ஆற்றலும் செலவாகும், அப்படிதானே? மிக சரி. ஆனால் தேனில் உள்ள குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் ஆகியவை எளிய சர்க்கரைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அறிவியல் மொழியில் சொல்வதென்றால் மோனோசெக்கரைடுகள். ஒரு நிமிஷம், அதாவது இவை ஏற்கனவே உடைந்த நிலையில் இருக்கின்றன என்று சொல்கிறீர்களா? துல்லியமாக பிடித்தீர்கள். தேனீக்கள் அதை தேனடையில் சேகரிக்கும் போதே தங்களது என்சைம்கள் மூலம் அந்த சிக்கலான சர்க்கரையை உடைத்து விடுகின்றன. அட, அப்போ தேனீக்களே பாதி செரிமான வேலையை முடித்து விடுகின்றனவா? ஆமா, உடலுக்குள் நுழைய தயாராக இருக்கும் எளிய சர்க்கரையாக அதை மாற்றிவிடுகின்றன. நாம் இதை உட்கொண்டவுடன் நமது செரிமான மண்டலம் இதை உடைக்க எந்த சிரமமும் பட வேண்டியதில்லை. ஓஹோ, அது நேரடியாக மிக விரைவாக குடல் சுவர்கள் வழியாக உறிஞ்சப்பட்டு இரத்தத்தில் கலந்து விடுகிறது. இதை நான் இப்படி புரிந்து கொள்ளலாமா என்று பாருங்கள். நமது ஸ்மார்ட் போன் பேட்டரி முற்றிலும் தீர்ந்து போகும் நிலையில் ஒரு சாதாரண சார்ஜரை பயன்படுத்தினால் அது மெதுவாகவே சார்ஜ் ஆகும். ஆமாம். ஆனால் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் மூலம் உடனடியாக பேட்டரியை முழுமையாக்குவது போலத்தான் சோர்வாக இருக்கும் நமது உடலுக்கு தேன் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜராக செயல்படுகிறதா? இது அருமையான உவமை. இதை இன்னும் அறிவியல் பூர்வமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு வாகனத்திற்கு சுத்திகரிக்கப்படாத கச்சா எண்ணெயை ஊற்றுவதற்கும் முழுமையாக சுத்திகரிக்கப்பட்ட உயர் ரக எரிபொருளை ஊற்றுவதற்கும் உள்ள வித்தியாசம் இது. கச்சா எண்ணெய் என்றால் அதை சுத்திகரிப்பு நிலையம் பிரிக்க வேண்டும், அதாவது நமது செரிமான மண்டலம். கண்டிப்பா. ஆனால் தேன் என்பது அந்த உயர் ரக எரிபொருள். உடல் சோர்வாக இருக்கும்போது, மூளைக்கு ஆற்றல் தேவைப்படும்போது இந்த எளிய சர்க்கரைகள் உடனடியாக சென்று செல்களை சென்றடைகின்றன. இது கேட்பதற்கே மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஆனால் தேனின் வேலை வெறும் ஆற்றலை வழங்குவதோடு முடிந்து விடுவதில்லை. அதுதான் இதில் உள்ள சுவாரஸ்யமே. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் நிறைந்துள்ளன. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் என்ற வார்த்தையை நாம் மருத்துவ கட்டுரைகளில், விளம்பரங்களில் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். ஆமாம்,
இன்று எல்லா இடங்களிலும் இதை பற்றி பேசுகிறார்கள். ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படும் பாதிப்புகளை தடுத்து வீக்கத்தை குறைக்கிறது என்று படித்திருக்கிறேன். ஆனால் அது உண்மையில் மூலக்கூறு அளவில் உடலுக்குள் என்ன செய்கிறது? எனக்கு புரியாத ஒரு சிக்கலான அறிவியலாகவே இது தோன்றுகிறது. பயப்பட வேண்டாம். இதை கொஞ்சம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். நமது உடலில் சுவாசிப்பது முதல் செரிமானம் செய்வது வரை பல்வேறு வளர்ச்சிதை மாற்றங்கள் நடக்கின்றன இல்லையா? ஆமாம், மெட்டபாலிசம் என்று சொல்வார்களே. அதேதான். அந்த செயல்முறைகளால் சில நிலையற்ற மூலக்கூறுகள் இயற்கையாகவே உருவாகின்றன. அவையே ஃப்ரீ ரேடிக்கல்கள். நிலையற்ற மூலக்கூறுகளா? அவை என்ன செய்யும்? வேண்டுமென்றால் அதிலுள்ள எலக்ட்ரான்கள் ஜோடியாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களுக்கு ஒரு எலக்ட்ரான் குறைவாக இருக்கும். ஓ, ஒரு எலக்ட்ரான் குறைகிறதா? ஆமாம். எனவே அவை மிகவும் அக்ரெசிவாக மாறி நமது ஆரோக்கியமான செல்களில் உள்ள மூலக்கூறுகளிடமிருந்து எலக்ட்ரான்களை திருட முயற்சிக்கும். அடப்பாவமே, இது ஒரு டாமினோ எஃபெக்ட் போல செயல்படுகிறதா? எப்படி சொல்கிறீர்கள்? அதாவது ஒரு மூலக்கூறு பக்கத்தில் இருப்பதிலிருந்து எலக்ட்ரானை திருடும், அது தன் பங்கிற்கு அடுத்ததிலிருந்து திருடும். இப்படியே போனால் செல்லின் ஒட்டுமொத்த கட்டமைப்பும் டிஎன்ஏவும் கூட சேதமடைந்து விடுமே. மிகச் சரியாக சொன்னீர்கள். இந்த எலக்ட்ரான் திருடும் தொடர் விளைவைத்தான் நாம் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் என்கிறோம். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஆமாம். இது தொடர்ந்தால் உடலில் உள்ளுறுப்புகளில் வீக்கம் அல்லது இன்ஃப்ளமேஷன் உண்டாகும். நாள்பட்ட வியாதிகளுக்கு இந்த வீக்கம்தான் அடிப்படை காரணம். ஓ, இங்குதான் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வருகின்றனவா? கண்டிப்பா. தேனிலுள்ள ஃபினாலிக் சேர்மங்கள் மற்றும் ஃபிலாவனாய்டுகள் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளாக செயல்படுகின்றன. இவை தங்களிடம் உள்ள எலக்ட்ரான்களை அந்த ஃப்ரீ ரேடிக்கல்களுக்கு நன்கொடையாக வழங்கிவிடுகின்றன. ஆஹா, இது அந்த டொமினோ விளைவு அப்படியே தடுத்து நிறுத்தி விடுகிறது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்கள். எலக்ட்ரானை கொடுத்த பிறகு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிலையற்றதாக மாறிவிடாதா? அவையும் திருட ஆரம்பித்தால் என்னாகுவது? அதுதான் இயற்கையின் அற்புதம். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஒரு எலக்ட்ரானை கொடுத்த பிறகும் அவை நிலையாகவே இருக்கும் தன்மையை கொண்டவை. வாவ், இது உண்மையிலே ஆச்சரியம்தான். ஆமாம். அவை ஃப்ரீ ரேடிக்கல்களை அமைதியடையச் செய்து செல்கள் சேதமடைவதை தடுக்கின்றன. இதனால் உடலின் உள்ளே ஏற்படும் தேவையற்ற வீக்கங்கள் பெருமளவு குறைகின்றன. வீக்கத்தை குறைக்கிறது என்று சொல்லும்போது அது இதயத்திற்கும் நன்மையாகத்தானே இருக்க வேண்டும்? நிச்சயமாக. தேன் கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவுகிறது என்று இன்றைய குறிப்பு சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் கொலஸ்ட்ரால் என்பது ஒரு கொழுப்பு பொருள், தேன் என்பது ஒரு இனிப்பு பொருள். இவை இரண்டுக்கும் எப்படி தொடர்பு ஏற்படுகிறது? தேன் ஒரு டிராஃபிக் போலீஸ் போல செயல்பட்டு கெட்ட கொழுப்பை ஓரமாக நிற்கச் செய்கிறதா? இல்ல, டிராஃபிக் போலீஸ் என்ற உவமை இங்கே சரியாக பொருந்தாது. ஏனென்றால் LDL எனப்படும் கொழுப்பு இயல்பாகவே கெட்டது கிடையாது. அப்படியா? கெட்ட கொழுப்பு என்றே அதை அடைக்கிறோமே. உடலின் பல செயல்பாடுகளுக்கு அது தேவை. ஆனால் பிரச்சனை எப்போது தொடங்குகிறது என்றால், இரத்தத்தில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இந்த LDL கொழுப்பை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யும் போதுதான். ஓ, ஆக்சிடேஷன் ஆகும்போதுதான் அது கெட்டதாக மாறுகிறதா? ஆமாம். ஆக்சிஜனேற்றம் அடைந்த LDL மட்டுமே இரத்தக் குழாய்களின் சுவர்களில் ஒட்டிக்கொண்டு பிளேக் எனப்படும் அடைப்பை ஏற்படுத்துகிறது. ஆஹா, இப்போது எனக்கு புரிகிறது. அப்படியென்றால் தேன் கெட்ட கொழுப்பை வழியில் மறிப்பதில்லை அல்ல? இல்லை, மறிப்பதில்லை. இரும்பில் துருப்பிடிக்காமல் இருக்க நாம் பெயிண்ட் அடிப்பது போல தேனில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் LDL கொழுப்பு ஆக்சிஜனேற்றம் அடைந்து துருப்பிடிப்பதை தடுக்கின்றன. மிகச் சரியான ஓமை. ஒரு ஆன்டிரெஸ்ட் கோட்டிங் போல செயல்பட்டு கொழுப்பு இரத்த குழாய்களில் ஒட்டிக்கொள்வதை தடுக்கிறது. நீங்கள் சொல்லும் அந்த ஆன்டி-ரெஸ்ட் ஓமை மிக துல்லியமானது. அதே நேரத்தில் இது நல்ல கொழுப்பான HDL அளவை அதிகரிக்கிறது. HDL என்ன செய்யும்? HDL என்பது ஒரு துப்புரவு தொழிலாளி போல இரத்த குழாய்களில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை மீண்டும் கல்லீரலுக்கு கொண்டு வந்து அப்புறப்படுத்துகிறது. அருமை. ஆக தேன் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களை சுத்தமாக வைக்க மறைமுகமாக பெரும் பங்காற்றுகிறது. இதயத்தின் குழாய்களை பற்றி பேசினோம். அப்படியே நமது செரிமான குழாய்களுக்கும் வருவோம். சரி, வருவோம். செரிமான மண்டலத்தை பொறுத்தவரை தேன் ஒரு மிதமான ப்ரீபயோட்டிக்காக செயல்பட்டு குடலில் உள்ள நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது என்று குறிப்பில் பார்த்தேன். ஆமாம், ப்ரீபயோட்டிக் தன்மை தேனுக்கு உண்டு. ப்ரோபயோட்டிக் என்பது தயிரில் இருக்கும் நல்ல பாக்டீரியா என்று எனக்கு தெரியும். அது என்ன ப்ரீபயோட்டிக்? இதை ஒரு தோட்டக்காரன் என்று சொல்லலாமா? நமது குடல் பாக்டீரியாக்களை பராமரிக்கும் தோட்டக்காரனா தேன்? இல்ல, தோட்டக்காரன் ஓமையும் இங்கே சற்று முரண்படுகிறது. இதை நான் வேறு விதமாக விளக்குகிறேன். சொல்லுங்கள். ப்ரோபயோட்டிக் என்பது நேரடியாக நாம் உட்கொள்ளும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள். அதாவது அவற்றை செடிகள் என்று வைத்துக்கொள்வோம். சரி, செடிகள்.
ஆனால் ப்ரீபயோட்டிக் என்பது அந்த செடிகள் தழைத்து வளர தேவையான உரம் அல்லது உணவு. ஓ, உரம். நமது குடலில் பல பில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள் வாழ்கின்றன. அந்த மைக்ரோபயோம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே நமது செரிமானம் சீராக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் வலுவாக இருக்கும். அப்போ தேன் அந்த பாக்டீரியாக்களுக்கு உரமாக செயல்படுகிறதா? ஆமா, தேனில் உள்ள சில குறிப்பிட்ட ஒலிகோசாக்கரைட்கள் மனித குடலால் ஜீரணிக்க முடியாதவை. தேனை உடனே ஜீரணிக்க முடியும் என்று முதலில் சொன்னீர்களே. எளிய சர்க்கரைகள் உடனடியாக உறிஞ்சப்படும். ஆனால் இந்த ஒலிகோசாக்கரைட்கள் அப்படியே பெருங்குடலுக்கு சென்றுவிடும். அங்குள்ள நன்மை செய்யும் பைஃபிடோபாக்டீரியாக்களுக்கு அது உணவாக, அதாவது உரமாக செயல்படுகிறது. இது ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் ஜீரணிக்க முடியாத சில சர்க்கரைகள் கூட நமது குடலில் உள்ள பாக்டீரியாக்களுக்கு உணவாக பயன்படுகின்றன. அதுதான் இயற்கையின் சமநிலை. சரி, நெஞ்செரிச்சல் மற்றும் அஜீரண கோளாறுகளை சரி செய்யவும் தேன் உதவுகிறது என்று சொல்லப்படுகிறது. நெஞ்செரிச்சல் என்பது அமிலத்தன்மையால் வருவது. அதற்கு இனிப்பான தேன் எப்படி மருந்தாகும்? நெஞ்செரிச்சல் என்பது இரைப்பையில் உள்ள அமிலம் மேல் நோக்கி வந்து உணவு குழாயில் எரிச்சலை ஏற்படுத்துவதால் வருவது. இதை ஆசிட் ரிஃப்ளக்ஸ் என்பார்கள். ஆமாம், நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. தேன் இயற்கையாகவே அதிக பிசுபிசுப்புத்தன்மை கொண்டது. இதை உட்கொள்ளும்பொழுது இது உணவு குழாய் மற்றும் இரைப்பையின் சுவர்களில் ஒரு மென்மையான, தடிமனான பாதுகாப்பு படலத்தை உருவாக்குகிறது. ஒரு கோட்டிங் போல படர்கிறதா? கண்டிப்பா. இந்த தடுப்பு படலம் அமிலம் மேல் நோக்கி வருவதை தடுப்பதோடு மட்டுமல்லாமல், நாம் முன்னரே பார்த்தது போல அதன் வீக்கத்தை குறைக்கும் தன்மையால் உணவு குழாயில் ஏற்பட்டிருக்கும் எரிச்சலையும் ஆற்றுப்படுத்துகிறது. உடலுக்குள்ளே இவ்வளவு நுட்பமான வேதியியல் மாற்றங்களை செய்யும் தேன் உடலுக்கு வெளியேயும் வேலை செய்கிறது என்பதுதான் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. வெளிப்புற பயன்பாட்டிலும் தேனுக்கு நீண்ட வரலாறு உண்டு. சிறிய காயங்கள், தீக்காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க தேன் பயன்படுவதாக கட்டுரைகள் கூறுகின்றன. இது எப்படி சாத்தியம்? எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம். என்ன சந்தேகம்? கேளுங்கள். சர்க்கரை அல்லது இனிப்பு என்றாலே எறும்புகளும் பூச்சிகளும் கிருமிகளும் மொய்க்கும் இடம்தானே. ஒரு திறந்த காயத்தின் மீது எப்படி இனிப்பான ஒரு பொருளை தடவ முடியும்? இது காயங்களில் உள்ள கிருமிகளுக்கு விருந்து வைப்பது போல ஆகாதா? இது பலருக்கும் தோன்றும் மிக நியாயமான சந்தேகம். ஆனால் தேனின் பாக்டீரியா எதிர்ப்புத் தன்மைக்கு அதன் வேதியியல் அமைப்பே முக்கிய காரணம். முதலாவது அறிவியல் தத்துவம், ஆஸ்மோசிஸ். ஆஸ்மாசிஸ் பள்ளியில் படித்தது போல் இருக்கிறதே. ஆமா, தேனில் நீரின் அளவு மிக மிக குறைவு, ஆனால் சர்க்கரை அடர்த்தி அதிகம். இதை ஒரு ஹைட்ரோஃபிலிக் பொருள் என்று சொல்லலாம். அதாவது நீரை மிக வேகமாக ஈர்க்கும் தன்மை கொண்டது. ஓ, தண்ணீரை உறிஞ்சும் தன்மை கொண்டதா? கண்டிப்பா. இப்படிப்பட்ட அடர்த்தியான தேனை ஒரு காயத்தின் மீது தடவும்போது அங்கு வரும் ஒரு பாக்டீரியாவின் செல் சுவருக்குள் இருக்கும் நீரை தேன் முழுவதுமாக உறிஞ்சி இழுத்துவிடும். ஒரு நிமிஷம், நீரை உறிஞ்சிவிட்டால் பாக்டீரியா என்ன ஆகும்? நீர் இல்லாமல் எந்த பாக்டீரியாவாலும் உயிர் வாழ முடியாது. அது சுருங்கி அழிந்துவிடும். ஆஹா, இது மிகச்சிறந்த பௌதிக தாக்குதல். அதாவது ரசாயனங்கள் மூலம் கொல்லாமல் பாக்டீரியாக்களை தாகத்தால் வதைத்து அதன் நீரை உறிஞ்சி காய வைத்து அழித்து விடுகிறது. அப்படியும் சொல்லலாம். ஆனால் தேன் ரசாயன தாக்குதலையும் நடத்தும். அதுதான் இரண்டாவது காரணம். ரசாயன தாக்குதலா? தேனா? ஆமாம். தேனீக்கள் பூக்களிலிருந்து தேனை சேகரிக்கும் பொழுது தங்களது உமிழ்நீரில் உள்ள குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் என்ற ஒரு குறிப்பிட்ட என்சைமை அதில் சேர்க்கின்றன. சரி, அது என்ன செய்கிறது? காயத்தின் மீது தேனை தடவும்போது காயத்தில் உள்ள லேசான ஈரப்பதத்துடன் தேன் கலக்கிறது. அப்போது இந்த என்சைம் தூண்டப்பட்டு தேனில் உள்ள குளுக்கோஸை மெதுவாக உடைத்து ஹைட்ரஜன் பெராக்சைடை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது. ஹைட்ரஜன் பெராக்சைடா? இது நாம் மருத்துவமனைகளில் காயங்களை கழுவ பயன்படுத்தும் அந்த நுரைத்து வரும் திரவம் தானே? அதேதான். நம்பவே முடியவில்லை. தேனில் ஹைட்ரஜன் பெராக்சைடு உருவாகிறதா? ஆமா, மருத்துவமனைகளில் பயன்படுத்தும் ஹைட்ரஜன் பெராக்சைடு அடர்த்தி அதிகமானது. சில சமயம் ஆரோக்கியமான திசுக்களையும் லேசாக பாதிக்கும். ஆனால் தேனிலிருந்து வெளிவரும் ஹைட்ரஜன் பெராக்சைடு மிக குறைந்த அளவிலானது. அப்போ அது மென்மையாக செயல்படுமா? கண்டிப்பா. அது ஒரு ஸ்லோ ரிலீஸ் கிருமிநாசினியாக செயல்பட்டு காயத்தில் உள்ள கிருமிகளை மட்டும் அழித்து திசுக்கள் விரைவாக குணமடைய உதவுகிறது. ஆச்சரியம்தான். இதனால் அந்த நீரை இருக்கும் ஈரப்பதமூட்டும் தன்மையால்தான் இது சருமட்டை பாதுகாக்கும் அழகு சாதன பொருட்களிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போது எனக்கு இன்னொரு விஷயமும் தெளிவாக புரிகிறது. என்னது? நமது பாரம்பரிய மருத்துவத்தில் வெதுவெதுப்பான நீர் அல்லது இஞ்சியுடன் தேனை கலந்து குடிக்கும்போது இருமல் மற்றும் தொண்டை வலி தணிகிறது என்று சொல்கிறார்களே, அதுவும் இதே ஹைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் வீக்கத்தை குறைக்கும் பண்புகளால்தானா? துல்லியமா
துல்லியமாக புரிந்து கொண்டீர்கள். தொண்டை வலி அல்லது இருமல் வரும்போது தொண்டையில் உள்ள திசுக்கள் தொற்றால் வீக்கமடைந்து சிவந்து எரிச்சலை உண்டாக்குகின்றன. வறண்ட இருமல் இந்த எரிச்சலை இன்னும் அதிகமாக்கும். ஆமாம், இரவில் தூங்கவே முடியாது. வெதுவெதுப்பான நீருடன் தேனை கலந்து குடிக்கும்போது அது தொண்டை பகுதியில் ஒரு இதமான மேற்பூச்சு போல படர்கிறது. தேனின் அந்த லேசான ஹைட்ரஜன் பெராக்சைடு கிருமிகளோடு போராடுகிறது. வீக்கத்தையும் குறைத்து விடுமா? ஆமாம், அதன் வீக்கத்தை குறைக்கும் தன்மை தொண்டையின் சிவப்பை குறைத்து எரிச்சலை தணிக்கிறது. நரம்புகளில் ஏற்படும் இருமல் தூண்டுதலையும் தேனின் இனிப்புத் தன்மை சற்று அமைதிப்படுத்துகிறது. இது ஒரு முழுமையான மருந்தாக செயல்படுகிறது என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை. சரி, இவ்வளவு அறிவியலை பார்த்து விட்டோம். எனவே ஒரு முடிவுக்கு வரலாம். சொல்லுங்கள். தேன் மிகவும் நல்லது. இது ஒரு சர்வலோக நிவாரணி. எனவே தண்ணீருக்கு பதிலாக தினமும் 1 லிட்டர் தேனை அப்படியே குடிச்சு விடலாமா? எந்த கட்டுப்பாடும் இல்லையா? இல்ல, தயவு செய்து அப்படி செய்து விடாதீர்கள். இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. பின் எவ்வளவு சாப்பிடலாம்? தேன் எவ்வளவு ஆரோக்கியமானதாக இருந்தாலும், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்ததாக இருந்தாலும், அது அடிப்படையில ஒரு வகையான சர்க்கரை தான். அதில் கலோரிகள் அதிகம் உள்ளன. கட்டுரை மிக தெளிவாக கூறுகிறது, இதை அளவோடு பயன்படுத்துவது மிக மிக முக்கியம். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் அது சர்க்கரை நோய் மற்றும் உடல் பருமன் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதாவது அமிர்தமாக இருந்தாலும் அளவோடுதான் சாப்பிட வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளை சர்க்கரைக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்று, ஆனால் அதற்காக அதை எல்லையின்றி பயன்படுத்தக்கூடாது, இல்லையா? சரியாக சொன்னீர்கள். அளவோடு பயன்படுத்தும் போது மட்டுமே அதன் மருத்துவ குணங்கள் முழுமையாக வேலை செய்யும். மேலும் நமது தரவுகளில் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையையும் நாம் கட்டாயம் கவனிக்க வேண்டும். என்ன எச்சரிக்கை அது? 1 வயதுக்குட்பட்ட பச்சிளம் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தேன் கொடுக்கக்கூடாது என்று மருத்துவ குறிப்புகள் கடுமையாக எச்சரிக்கின்றன. இது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை தருகிறது. பெரியவர்களுக்கு இவ்வளவு நன்மைகளைச் செய்யும், காயங்களை ஆற்றும், தொண்டை வலியை சரி செய்யும் ஒரு இயற்கையான பொருள் பச்சிளம் குழந்தைகளுக்கு மட்டும் ஏன் ஆபத்தாக மாறுகிறது? அதுதான் இயற்கையின் முரண்பாடு. பல குடும்பங்களில் குழந்தை பிறந்தவுடன் நாவில் தேன் தடவும் வழக்கம் இருக்கிறதே. ஆமாம், அது மிகவும் ஆபத்தான வழக்கம். இது நேரடியாக நமது செரிமான மண்டலத்தின் அமிலத்தன்மையுடன் தொடர்புடையது. தேனில் இயற்கையாகவே கிளாஸ்ட்ரீடியம் பொட்டுலினம் என்ற பாக்டீரியாவின் வித்துக்கள் இருக்க வாய்ப்புள்ளது. வித்துக்கள் என்றால் ஸ்போர்ஸ் என்று சொல்வார்களே, அதுவா? ஆமாம், ஸ்போர்ஸ். பெரியவர்களின் முழுமையாக வளர்ச்சியடைந்த அதிக அமிலத்தன்மை கொண்ட செரிமான மண்டலம் இந்த வித்துக்களை முழையிலேயே அழித்துவிடும். எனவே நமக்கு அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் குழந்தைகளின் செரிமான மண்டலம்? 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் குடல் அமைப்பு முழுமையாக வளர்ச்சியடைந்திருக்காது. அமிலத்தன்மையும் மிகவும் குறைவாக இருக்கும். ஓ, அப்படியென்றால் அந்த வித்துகள் குழந்தைகளின் குடலில் அழியாமல் தங்கிவிடுமா? ஆமாம், அதுதான் பிரச்சனை. அந்த வித்துக்கள் குழந்தைகளின் குடலில் தங்கி முளைத்து போட்யூலிசம் எனப்படும் மிக ஆபத்தான நஞ்சை உற்பத்தி செய்ய ஆரம்பித்துவிடும். நஞ்சா? இது மிகவும் ஆபத்தானதாக தெரிகிறதே. கண்டிப்பா. இது குழந்தைகளின் நரம்பு மண்டலத்தை பாதித்து தசைகளை செயலிழக்கச் செய்துவிடும். இது உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலை. கடவுளே, இதை தவிர்க்கவே 1 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு தேன் ஒருபோதும் கொடுக்கக்கூடாது என உலகெங்கிலும் உள்ள மருத்துவர்கள் திட்டவட்டமாக கூறுகிறார்கள் போலிருக்கிறது. ஆமாம், இது ஒவ்வொரு பெற்றோரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். இது மிகவும் முக்கியமான, ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல். சரி, இப்போது இத்தனை நன்மைகள் கொண்ட தேனை சந்தையில் வாங்கப் போனால் பலவிதமான தேன்கள் பாட்டில்களில் கிடைக்கின்றன. உண்மைதான். எல்லாமே தேன்தான் என்று கண்ணை மூடிக்கொண்டு வாங்கிவிடலாமா? எதை தேர்ந்தெடுப்பது என்பதில் என்ன அறிவியல் இருக்கிறது? வணிக ரீதியாக விற்கப்படும் பல தேன்களில் அதை கண்ணாடியை போட தெளிவாக காட்ட வேண்டும் என்பதற்காகவும், நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அதை அதிக வெப்பநிலைக்கு சூடுபடுத்தி நுண்ணியமாக வடிகட்டுகிறார்கள். இதை பாஸ்டரைசேஷன் என்பார்கள். அப்படி சூடுபடுத்தினால் நாம் இவ்வளோ நேரம் பேசிக்கொண்டிருந்த அந்த என்சைம்களுக்கு என்ன ஆகும்? அதுதான் துயரம். சூடுபடுத்தும்போது தேனில் உள்ள மிக முக்கியமான அந்த குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் என்சைம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், மகரந்த துகள்கள் அனைத்தும் முற்றிலுமாக அழிந்து விடுகின்றன. அடக் கடவுளே, அப்போ அது வெறும் சர்க்கரை பாகு மட்டும்தானா? ஆமாம், அதன் பிறகு அது வெறும் இனிப்பான சர்க்கரை பாகு மட்டும்தானே தவிர மருத்துவ குணங்கள் கொண்ட பொருள் அல்ல. அதனாலதான் பதப்படுத்தப்படாத, வடிகட்டப்படாத சுத்தமான ரா ஹனி மட்டுமே நமது உடலுக்கு உண்மையான நன்மைகளை தரும். அப்படியென்றால் கடைகளில் கிடைக்கும் தெளிவான தேனை விட நேரடியாக தேனீ வளர்ப்பவர்களிடமிருந்தோ அல்லது பதப்படுத்தாத முறையை பயன்படுத்துபவர்களிடமிருந்தோ வாங்குவதுதான் சிறந்தது.
100% உண்மை. உங்களுக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட பதப்படுத்தப்படாத உண்மையான தேனை எங்கிருந்து வாங்குவது என்ற தேடல் இருந்தால் இன்றைய நமது குறிப்புகளில் அதற்கான ஒரு நேரடி தொடர்பு எண் பகிரப்பட்டுள்ளது. சொல்லுங்கள், கேட்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இயற்கையான தேனை தேடுபவர்கள் 8667686836 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்ற தரவுகள் குறிப்பிடுகின்றன. தேவைப்படுவோர் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆமாம், இன்றுள்ள சூழ்நிலையில் என்சைம்கள் அழிக்கப்படாத உண்மையான தேனை கண்டுபிடிப்பது சவாலானதுதான். அந்த வகையில் இது பயனுள்ள ஒரு தகவல். சரி, நாம் இந்த ஆழமான அலசலின் இறுதிக்கு வந்துவிட்டோம். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தேன் என்பது ஒரு சாதாரண இனிப்பு அல்ல. கண்டிப்பா இல்ல. அது சோர்வை நீக்கி உடனடியாக இரத்தத்தில் கலக்கும் எளிய சர்க்கரை. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூலம் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தடுத்து வீக்கத்தை குறைக்கும் காவலன். ஆமாம். எல்டிஎல் கொழுப்பை துருப்பிடிக்காமல் பாதுகாக்கும் அரண் மற்றும் குடல் பாக்டீரியாக்களுக்கு உணவளிக்கும் ஒரு சிறந்த ப்ரீபயாட்டிக் உரம். அதேபோல ஆஸ்மாசிஸ் மற்றும் ஹைட்ரஜன் பெராக்சைடு மூலம் காயங்களை ஆற்றும் மிகச்சிறந்த வெளிப்புற மருந்து. தொண்டை வலிக்கு இதமான நிவாரணி. மிகச்சரி. ஆனால் அதற்கென உள்ள கட்டுப்பாடுகளையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆமாம், அளவோடு சாப்பிட வேண்டும் மற்றும் 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கவே கூடாது என்பது மிக முக்கியம். சரி, விடை பெறும் முன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க கொடுக்க விரும்புகிறேன். பதப்படுத்தப்படாத இயற்கையான தேன்தான் மிகவும் சிறந்தது என்று பார்த்தோம். அந்த தேனீக்கள் ஒரு சொட்டு தேனை உருவாக்க பல லட்சம் பூக்களிலிருந்து தேனை சேகரிக்கின்றன. அப்படி பார்க்கும்போது தேன் என்பது வெறும் இனிப்பு அல்ல. அது அந்த பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான மூலிகை பூக்களின் மருத்துவச்சாறு அடங்கிய ஒரு புவியியல் டைம் கேப்சூல் என்று சொல்லலாமா? ஆஹா, அருமையான சிந்தனை. தேனீக்கள் எந்த காட்டில், எந்த பருவத்தில், எந்த பூக்களிலிருந்து தேனை எடுத்தன என்பதை பொறுத்து அந்த தேனின் மருத்துவ குணங்கள், அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் முற்றிலுமாக மாறுபடும் இல்லையா? நிச்சயமாக மாறும். உங்கள் சமையலறையில் இருக்கும் அந்த தங்க நிற திரவம் வெறும் சர்க்கரை அல்ல. அது ஒட்டுமொத்த இயற்கையின் ரகசியத்தையும் அந்த பகுதியின் பல்லாயிரக்கணக்கான மலர்களின் மருத்துவ குணங்களையும் தனக்குள் ஒளித்து வைத்துள்ள ஒரு உயிருள்ள பெட்டகம். மிக அருமையாகச் சொன்னீர்கள். இந்த இயற்கையின் அதிசயத்தைப் பற்றி சிறிது நேரம் சிந்தித்துப் பாருங்கள். இந்த ஆழமான அலசலில் எங்களுடன் இணைந்து இவ்வளவு நுட்பமான விஷயங்களை தெரிந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம்.